வள்ளுவர் இவர் வாழ்வை சொன்ன வல்லவர், இன்றும் நம்மோடு உள்ளவர், காமத்துப்பாலிலும் நல்லவர், காலம் கடந்து நின்றவர். அகர முதல என்று ஆதியை தொழுதார், அன்புடைமை கூறி மனதுக்குள் நுழைந்தார், புது உடைமை இல்லா மனிதனை அறிந்தார், பொறையுடைமை கூறி அவன் அழுக்கை களைந்தார், கல்லாமை சொல்லி களவை இகழ்ந்தார், கொல்லாமை சொல்லி உயிர்களை புகழ்ந்தார், செங்கோன்மை சொல்லி அரசனை வியந்தார், அன்புடைமை கூறி அரசனிலும் உயர்ந்தார். அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இது தந்தை தமிழனுக்கு ஊட்டிய தாய்ப்பால். அன்புடைமை அறிவுடைமை பொறையுடைமை இது வள்ளுவன் உலகுக்கு தந்த பொது உடைமை. அன்புடைமை படித்தவன் அடிப்பானா, ஆண்ட பரம்பரை என உரைப்பானா, பெண்ணை அம்மனமாக்க நினைப்பானா, மயிலாப்பூரை மணிப்பூர் ஜெயிப்பானா? உங்கள் வீட்டில் திருக்குறள் இருக்கட்டும், அது இருந்த இடம் கூட மறக்கட்டும், உங்கள் குழந்தை ஒரு நாள் திறக்கட்டும், அவன் வாழ்க்கையில் புதிதாய் பிறக்கட்டும். வள்ளுவம் படித்த யாரும் பிறரிடம் குறைகளை சொல்வதில்லை, அதை குறைப்பது எப்படி என்று சொல்கிறார்கள். கரைகளை காட்டுவதில்லை, அதை எப்படி கரைப்பது என்று காட்டுகிறார்கள். வள்ளுவம் படித்தால் அறத்தை ஆயுதமாய் எடுப்பான், சினத்திலும் சிந்தித்தே நடப்பான், வாழ்க்கை துணைநலம் படிப்பான், பெண்ணை உயர்வென நினைப்பான், பணத்தின் பற்றை மறப்பான், பகிர்ந்து கொடுக்க நினைப்பான், சொல்வன்மை வந்து சிறப்பான், காதலியையும் குரல் சொல்லியே அழைப்பான், தன் சாதியை சொல்ல மறுப்பான், நீதியின் குரலாய் இருப்பான், தீண்டாமை என்பதை எதிர்ப்பான், மனிதனை மனிதனாய் மதிப்பான்.